நாட்டுக்கோழி சூப் வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி கறி வந்துட்டு குக்கரில் போட்டு 3 விசிலை விட்டு குழம்புக்கு வந்துட்டு கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா, கறி வேக வச்ச தண்ணி அதை வச்சு தான் நம்ம இப்போ சூப்பாக பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இஞ்சி, பூண்டு, ஆனியன் இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அது வந்துட்டு நல்லா வதங்கின உடனேயே தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றிக்கிடலாம். இது வந்துட்டு நல்லா கொதிக்கும். கொதித்த உடனேயே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கலந்து இதில் வந்துட்டு ஊற்றிக்கிடலாம். நல்லா திக்கான பாத்திரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு சூப்பு வந்துட்டு ரெடி ஆகிடும். சூப்பு வந்துட்டு நல்லா கொதித்த உடனேயே ஒரு முட்டை வந்துட்டு இதில் உடச்சி ஊற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்துட்டு நம்மளுக்கு நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.